உலகெங்கும் வாழும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ந்த பணியில் இருக்கும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அனைவருக்கும் ஸ்ரீ கற்பக விநாயகரின் அருளாசி கிடைக்கட்டும். நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா 12 ராசி என்பவர்களுக்கும் குரு அதிச்சாரமாகி வக்கரகதியில் இருக்க போகிறாரு. அது எப்போ நடக்க போகுதுன்னா அக்டோபர் மாதம் 19ஆம் தேதியிலிருந்து நடக்க போகுது. ஒரு 140 நாட்களுக்கு இந்த குரு பகவான் சொல்லக்கூடிய இயற்கை சுப கிரகம் அதிச்சாரம் பெற்று ஒரு ராசியிலேருந்து, அதிச்சாரம் அப்படின்னா மிதுன ராசியிலேருந்து கடக ராசிக்கு பயணிக்கிறார். அங்கே ஒரு 40 நாள் இருக்கார். திருப்பியும் வக்கரமாகி மிதுன ராசிக்கே தன்னுடைய பூரண பலனை கொடுக்க போகிறார். இது ஒவ்வொரு வாழ்க்கையில் எந்தெந்த மாதிரி மாற்றத்தை ஏற்படுத்த போகுது? ஏன்னா குரு பகவான் இயற்கை சுபகிரகம் வக்கரமாகக்கூடிய காலகட்டத்தில் சில ஜாதக அமைப்புகளுக்கு, அதாவது சில ராசி என்பவர்களுக்கு நன்மையும் சில ராசி என்பவர்களுக்கு கலந்தும் தீமையும் நன்மையும் கலந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக உண்டு. அது எந்த மாதிரி விஷயத்தில் கொடுக்க போகுது, எந்தெந்த விஷயங்களை ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். மகர ராசி அன்பர்களுக்கு குரு அதிச்சார வக்கர பயிற்சி பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். மகர ராசி அன்பர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அதிச்சார வக்கர பயிற்சி. ஏன்னா இந்த அதிச்சாரம் பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் 19ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல கூடிய குரு பகவான் 7ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகப்படுறார். அவர் உங்கள் ராசியை பார்ப்பார். அது ஒரு மிகப்பெரிய விசேஷம். ஒரு நீண்ட காலத்துக்கு அப்புறம் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல வர்றது மிகப்பெரிய விசேஷம். ஒரு 7 வருஷத்துக்கு அப்புறம் வரார். நிறைய எண்ணற்ற மாற்றங்களை கொடுக்க போகிறாரு, முன்னேற்றங்களை கொடுக்க போகிறாரு. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா தொழில்துறை சார்ந்தவர்களுக்கு நிறைய பண வரவுகளை கொடுக்கக்கூடிய அதிச்சார வக்கர பயிற்சியாக இருக்க போகுது. நீங்கள் இதை பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணிக்கிறதுல தான் இருக்குது. சார் அதுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், நிறைய நஷ்டமாயிடுச்சு தொழிலில், கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு, நான் பார்க்காத பிரச்சனைகள் எதுவுமே கிடையாது, அவ்வளோ கஷ்டத்தில் இருக்கோம், கடனுடைய சுமை அதிகமாகிடுச்சு, அதுவும் 6ஆம் இடத்துக்கு வந்த குரு நிறைய பிரச்சனைகள் கொடுத்துட்டாரு, சில பேருக்குலாம் இருக்குது. அது உங்கள் ஜாதகத்தில் ஏதாவது தசாபுத்தி பிரச்சனையாக இருந்தாலும் ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கும். இல்லை உங்கள் ஜாதகத்தில் குரு நல்ல இடத்துல இல்லை லக்னத்துக்கு இருந்தாலும் பிரச்சனையை கொடுத்துருக்கும். இப்படி தான் வாழ்க்கை போகுது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய மகர ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் யோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம், வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய காலகட்டம், கடன் பிரச்சனைகளுக்கு நிவர்த்தியை கொடுக்கக்கூடிய காலகட்டம். உங்களை யாரெல்லாம் திட்டினாங்களோ, கடன் கொடுக்கல, காசு கொடுக்கலன்னு அவங்களாம் உங்களுக்கு சரி ரைட்டு டைம் எடுத்துங்க, கொஞ்சம் பொறுமையாக கொடுங்க, உங்கள் பிரச்சனை புரியுது, எங்கள் பிரச்சனையும் இங்கே புரிஞ்சுக்கிங்க அப்படின்னு அவங்களே மனசு மாறி உங்ககிட்ட அனுகூலமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அவங்களே ஏதாவது உதவிகள் செய்யக்கூடிய காலகட்டம், பண வரவுகள் வரக்கூடிய காலகட்டம். ஒரு இடம் விற்க முடியல, வீடு விற்க முடியல, அதனால் என் தொழிலில் கடனை கட்டிகிட்டு இருக்கேன், இடம் விற்றா பிரச்சனை தீர்ந்துடும், வீடு விற்றா பிரச்சனை தீர்ந்துடும்னா அந்த மாதிரி இடம் விற்கும், வீடு விற்கும். மனைவி மூலயமாக ஆதாயம் உண்டு, கணவர் மூலயமா ஆதாயம் உண்டு. அவங்க ஏதாவது ஒரு லோன் போட்டு தருவாங்க, அவங்க வீட்டிலேருந்து ஏதாவது ஒரு பணம் காசு வரும். அந்த மாதிரி அமைப்புகள்லாம் உண்டு. அதற்கான முயற்சிகளை செய்யலாம். அதேமாதிரி வேலை இல்லாதவர்களும் ஒரு வேலை வாய்ப்பு, நீண்ட காலத்துக்கு அப்புறம் ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் ஒரு நல்ல வேலை கிடைக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை உண்டு. அந்த முயற்சி ரொம்ப சூப்பராக பண்ணுங்கள். வேலை இல்லைன்னா இந்த டைம் ட்ரை பண்ணுங்கள், அது எந்த டவுட்டும் கிடையாது, 100% கிடச்சிரும். எங்கே சார் 6 மாதம் கழித்து வேலை கிடைச்சா என்ன, கிடைக்கலனா என்ன, அவ்வளோ மனசு வருத்தப்படுறீங்க, விரக்தி ஆகிட்டீங்க. அதெல்லாம் இல்லாமல் வேலைக்கு ட்ரை பண்ணுங்கள், நல்லபடியாக இருப்பீங்க. அதேமாதிரி வேலை மாற்றம் செய்யக்கூடிய நேரம், வேலையில் ப்ரெஷர் இருக்கும், நிறைய ஆஃபீஸில் நிறைய டார்ச்சர் கொடுத்துருப்பாங்க, டார்கெட்னு ஒரு பேரில் நடக்காத டார்கெட்டை கொடுத்துருப்பாங்க. மேனேஜர்னு ஒருத்தர் லேடியோ ஜென்ஸோ உங்களுக்கு அதிகமான டார்ச்சரை கொடுத்து நீங்களாக வேலையை விட்டு போகிற அளவுக்கு வச்சுருப்பாங்க. அதுவும் முக்கியமாக வயதானவர்கள்லாம் ரொம்ப நெருக்கடியான காலத்தை சந்திச்சிட்டிங்க. ஆஃபீஸில் வேலை பார்க்கவே முடியல, வேணும்ட்டே பண்ணுறாங்கன்ற மாதிரி இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைலாம் வந்திருக்கும். நல்ல போஸ்ட்டில் இருப்பீங்க, நல்ல பதவியில் இருப்பீங்க, அதில் எந்த டவுட்டும். அப்படி இருந்துமே ஒரு பயம் உங்களுக்குள்ளே இருந்துருச்சு. வேலை போயிருமோ, வேலை போயிட்டால் என்ன பண்ணுறது, லோனை எப்படி கட்டுறது, குழந்தைங்களை எப்படி காப்பாற்றுறது. ஒரு 50-55 வயசு கூட இந்த பயம் இருந்துச்சு. அந்த பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வரும். வேலை மாற்றம் பண்ணிக்கலாம், இந்த தொந்தரவு வராது. அதே போல் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்புகளை 7ஆம் இடத்துல அதிச்சாரத்தில் வரக்கூடிய குரு கொடுப்பாரு. அதுமாதிரி திருமணத்தில் பிரச்சனைகள் இருக்குன்னா அதெல்லாம் தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. அதற்கான முயற்சிகளை செய்யலாம்.
நிறைய தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதற்கு, வெளிநாடு வாய்ப்பு வருவதற்கான வாய்ப்பு உண்டு மகர ராசி என்பவர்களுக்கு. அதே போல் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டிலேயே சில பேருக்கெல்லாம் பிரச்சனைலாம் இருக்குது. அங்கேயே பார்த்தீங்கன்னா சில பேர் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கெல்லாம் கூட வந்திருக்கும். ஏதோ ஒரு பிரச்சனையில் மாட்டியிருப்பீங்க, அந்த பிரச்சனை வேறு மாதிரி போய் பிரச்சனையை கொடுத்துருக்கும். அங்கேயே பிரிந்து வாழ்ந்தவரெல்லாம் நிறைய பேர், அவங்களாம் சேர்ந்து வாழ்றதுக்கான ஒரு அமைப்பு. அதே போல் மகர ராசி என்பவர்களுக்கு வேலையில் நிறைய பிரச்சனைகள் வெளிநாட்டில் வந்திருக்கும், அந்த பிரச்சனைலாம் தீர்வு. முக்கியமாக மகர ராசி என்பவர்களுக்கு வராத பணம், வாழ்க்கையில் வராதுன்னு நினச்சேன் சார், ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கேன், உண்மையாக வரல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு அந்த பண வரவுகளை கொடுக்கக்கூடிய அற்புதமான அதிச்சார வக்கர பயிற்சியாக இந்த காலகட்டத்தில் இருக்க போகுது. உடல்நிலை பாதிப்புகளில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், மாற்றங்கள் இருக்கும். பிபி, சுகரு, அதே மாதிரி வேறு ஏதாவது உடல் உபாதைகள் இருக்குன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க, ஒரு செக்கப் போனீங்கன்னா நல்ல ஆரோக்கியமாக இருக்கீங்க, மாத்திரைலாம் குறைக்கலான்னு டாக்டர் சொல்வார். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சுக்கலாம். அது வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அதே மாதிரி குழந்தைகளால் உங்களுக்கு நிறைய பெருமைகள், பேர், புகழெல்லாம் கிடைக்கும். குழந்தைகள் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பாங்க, குழந்தைங்க உங்கள் மேலே அன்பாக இருக்கக்கூடிய நேரம். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே மகர ராசி என்பவர்களுக்கு ஒரு 7 வருஷத்துக்கு அப்புறம் நடக்க போகுது. இது அதிச்சாரம் மட்டும்தான், அதிச்சாரத்தில் ஒரு 45 நாள் தான். அதனால் கொஞ்சம் ஷார்ட் பீரியடாக இருக்கிறனால நம்ம சொன்ன விஷயத்தெல்லாம் நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும். ஒரு நாள் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரத்துக்கு, உச்சத்துக்கு கொண்டு போகும். 45 நாள் டைம் இருக்குது, அதில் செய்கிறது மிக மிக சிறப்பு. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள் தான். பார்த்திங்கன்னா குரு அதிச்சாரம் பெற்று வக்ரம் அடைகிறது வந்து பார்த்திங்கன்னா எல்லா வருஷத்துலேயும் நடக்கக்கூடிய விஷயம்தான். சில ஜாதக அமைப்பு நன்மைகள் சொல்லியிருக்கோம், சில ஜாதகங்களுக்கு தீமைகளை சொல்லியிருக்கோம். அந்த தீமைகள்னு சொல்லும்போது நீங்கள் வந்து ரொம்ப பெருசாக கவலைப்படாமல் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயங்களில் இருக்கக்கூடிய நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு வியாழக்கிழமை அன்னைக்கு முடிஞ்சால் ஒரு மஞ்சள் வஸ்திரம் சாத்தி வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. இல்லை உங்களால் அதெல்லாம் முடியாது அப்படின்னா ஒரே ஒரு தீபம் ஏற்றி, அது வந்து பார்த்திங்கன்னா நெய் விளக்காக இருந்தால் ரொம்ப நல்லது. ஏன்னா குருவுக்கு ஏற்ற பொருள் அந்த நெய் தான், அதுவும் பசு நெய், சுத்தமான பசு நெய்யாக வாங்கி அந்த தீபம் போட்டுட்டு வந்தீங்கன்னா நம்ம ஏதாவது நெகட்டிவான பலன்கள் இதனால் நடக்கும் அப்படின்னு சொன்னோம்னா அந்த பலன்களுடைய நெகட்டிவிட்டியும் கண்டிப்பாக கம்மியாகும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் திட்டை, ஆலங்குடி அது மாதிரி உள்ள குருஸ்தலத்திற்கு சென்று வழிபாடு பண்ணலாம். முக்கியமாக பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடியவர்கள் சென்னை போரூரில் ராமநாதீஸ்வரர் அப்படின்னு ஒரு கோவில் இருக்குது. அது குருஸ்தலமே, சிவன் வந்து அங்கே குருவுக்கு ஆசீர்வாதம் பண்ண இடம். அந்த இடத்துல போய் வழிபாடு பண்ணலாம். ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்பு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்கே போய் வழிபாடு பண்ணாலும் உங்களுக்கு அனைத்து விதமான கெட்ட பிரச்சனைகள், கெட்ட விஷயங்கள் எல்லாமே நன்மைகளாக முடிவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, சில பேருக்கு அந்த குரு தசை நடக்கும், சில பேருக்கு ராகு தசை நடக்கும், சில பேருக்கு கேது தசை நடக்கும். இது எல்லாமே வந்து என்னென்னா, அந்த ராகு கேது எல்லாமே இயற்கை வக்கர கிரகங்கள். இந்த வக்கர கிரகங்களுடைய தசை நடக்கும்போது கண்டிப்பாக பிரச்சனையை கொடுக்கும். அது தவிர உங்கள் ஜாதகத்தில் குரு வக்கரமாக இருக்காரு, குரு தசை நடக்குது, அதே போல் சனி வக்கரமாக இருக்குது, சனி வக்கரமாக இருந்து தசை நடத்துகிறாரு, இந்த மாதிரி இருக்கும்போது பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அதுக்கு உங்கள் சுயஜாதத்தை பார்த்துட்டு என்ன பிரச்சனை, அதுக்கு என்ன நிவர்த்தி. நிறைய பேருக்கு சில விஷயங்கள் நடக்கலை, எனக்கு வந்து குரு பயிற்சியாகவும் ஒன்றும் நடக்கலை, சனி பயிற்சியாகவும் நடக்கலை, சில பேர் சொல்கிறவங்க இருப்பீங்க. அவங்களாம் உங்கள் சுயஜாதத்தை ஒரு வாட்டி பக்கத்தில் இருக்க ஜோசியர்கிட்ட கண்டிப்பாக பாருங்கள். என்கிட்ட பார்க்கணும் அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் PDF ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினச்சிங்கன்னா வெறும் 51 பக்கம் வெறும் 500 ரூபாய்க்கு PDF ஃபார்மேட்டில் கொடுக்குறோம். அது நோட்டில் எழுதுன மாதிரி இருக்கும், பலன்கள் வராது. சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதி தருவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா சின்ன குழந்தைங்க அந்த காலத்தில் எல்லாருக்குமே வந்து நோட்டில் தான் எழுதி வச்சுருப்பாங்க, அந்த மாதிரி கேட்குறாங்க. கண்டிப்பாக நோட்லையும் எடுத்துக்கலாம், அது கொஞ்சம் ஒரு வாரம் டைம் எடுத்துக்கும். வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள், கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, ஜாதகம் எப்படி பலன் பார்ப்பது அப்படின்ற வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். திருமண பொருத்தம் எப்படி பார்க்கறது, வாஸ்து எப்படி பார்க்கறது, நியூமராலஜி வச்சு எப்படி பேர் வச்சு கொடுப்பது, அதே மாதிரி வந்து முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் பிரசன்னங்கள், சோழி பிரசன்னம், ஒரு கர்மாவை எப்படி கண்டுபிடிக்கிறது, தேவ பிரசனம், கோவில்கள் எப்படி அமைப்பது அதற்கான பிரசனம், அஷ்டமங்கல பிரசனம், வாழ்க்கையில் என்னால் தீர்க்கவே முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய கர்மாவை தீர்க்கக்கூடிய அஷ்டமங்கல பிரசனம், ஜாமக்கோல் பிரசனம், இந்த மாதிரி பல விதமான பிரசன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலருமே படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது. பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்து 21 வயசுலேருந்து 82 வயசு வரைக்கும் படிக்கிறாங்க. மாணவர்கள்னு சொல்லணும், வயதானவர்களும் படிக்கிறாங்க. அதனால் வயது வரம்பு கிடையாது. நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் இருக்கவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறோம் கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி.
சர்வஜனா சுகினோ பவந்து.